நீங்கள் கர்ப்பமாக இருக்கீங்களா? உங்களுக்கு டெலிவரி டேட் பக்கமாயிருச்சா? அப்போ நீங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்தாகணும். டெலிவரி பேக் எப்படி பேக் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் என்னுடைய டெலிவரிக்கு என்ன கொண்டு போனேன்னு சொல்கிறேன். நீங்கள் அது இல்லாமல் நீங்கள் வேறு என்னென்னலாம் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் வந்து ரிப்போர்ட் நீங்கள் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கணும். ஸ்கேன் ரிப்போர்ட்டாக இருந்தாலும் சரி, பிளட் டெஸ்ட்டு, அந்த மாதிரி உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் ஸ்டார்டிங்லேருந்து என்னென்ன டெஸ்ட் எடுக்க சொன்னீங்களோ அது எல்லா ரிப்போர்ட்டையும் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ஐடி ப்ரூஃப் கண்டிப்பாக நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். அதாவது உங்களோட ஆதார் கார்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் பிக்மி நம்பர் கேட்பாங்க, நீங்கள் அது வாங்கியிருப்பீங்க, அதையும் மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அது இல்லாமல் வந்து உங்களுக்கு கேஷ் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களோட கார்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு டேப்லெட்ஸ் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அந்த டேப்லெட்ஸையும் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து நைட்டி, ஃபீடிங் நைட்டி வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கணும். அதை வந்து என்ன ஆப்ரேஷனாக இருந்தாலும் சரி, நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் சரி, ஹாஸ்பிட்டலில் எப்படியும் மினிமம் ஒரு 3 days ஆர் 5 days இருந்து தான் ஆகணும். ஸோ நீங்கள் அதுக்கு தேவையான அளவுக்கு நைட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 4 to 5 நைட்டிஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது இல்லாமல் ஒரு ஃபீடிங் டாப் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு நீங்கள் வந்து போடுறதுக்காக ஃபீடிங் டாப் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து நீங்கள் வந்து டவல்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களோட பேக்கிங் வந்து நீங்கள் செப்ரேட்டாக பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு தனியாக பேக் பண்ணுங்கள், உங்கள் கூட இருக்கிறவங்க உங்கள் அம்மாவுக்கு தனியாக பேக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து டவல் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு டவல் எடுத்து வச்சுக்கோங்க, அப்புறம் உங்கள் அம்மாவுக்கு ஒரு டவல் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து அப்புறம் வந்து சோப்பு, ஷாம்பு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ், ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ நீங்கள் இதெல்லாமே நீங்கள் தனித்தனியாக வாங்கி வச்சுக்கோங்க. மிரர் வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து சின்ன சின்ன கப்பு, அப்புறம் உங்களுக்கு தேவையான சாப்பாடு சாப்பிட்றதுக்கான பிளேட் எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி குடிக்கிறதுக்கான டம்ளர் எடுத்து வச்சுக்கோங்க. 1 யூஸ் டம்ளர் இருந்தாலும் பெட்டர். அப்புறம் வந்து வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ளாஸ்க் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா டீ வாங்குறதுக்கா இருந்தாலும் சரி, பால் வாங்குறதுக்கா இருந்தாலும் சரி, அது ஃப்ளாஸ்க் ரொம்ப யூஸ் ஆகும். ஃப்ளாஸ்க்கு 1க்கு 2 இருந்தால் நீங்கள் பெட்டராக இருக்கும். அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து டயப்பர்ஸ், அந்த டயப்பர்ஸ்னு வந்து 1 யூஸ் டயப்பர்ஸ் வந்து நிறையா ஹாஸ்பிட்டலில் கொடுப்பாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள், பேடு கம்ஃபர்டபுள்னா பேட் எடுத்துக்கோங்க, இல்லை 1 யூஸ் டயப்பர் இருந்தால் கூட அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஃபீடிங் ப்ரா யூஸ் பண்ணணும். வந்து நீங்கள் எப்படியும் நீங்கள் நைட்டி இன்னர்வேர் போட்டாலும் கண்டிப்பாக ப்ரா யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து ப்ரா வந்து உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் நீங்கள் ஃபீடிங் ப்ரா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து ஃபீடிங் பில்லோ, குழந்தைகளுக்கு ஃபீடிங் பில்லோ இருக்கும், அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து பெட்ஷீட் எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது வந்து ரொம்ப ஹெவி வெயிட் இல்லாமல் லைட் வெயிட்டாக இருக்கிற பெட்ஷீட் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். 1 to 2 எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா பில்லோஸ் நீங்கள் கொண்டு போகலாம் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு. அப்புறம் வந்து பேபிஸ்க்கு என்னென்ன தேவைப்படும்னு பார்க்கலாம். குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் வந்து குழந்தைகளுக்கு முதல்ல படுக்க வைக்கிறதுக்கான பெட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். பெட்டு அது வந்து நார்மல் பெட்டும் இருக்குது, கொசு வலையோடு இருக்கிற நெட்டோட பெட்டும் இருக்கும். உங்களுக்கு எது ஓகேன்னு படுதோ அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் குழந்தைகளுக்கான துணியெல்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா, குழந்தைகளுக்கான துணியெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் அது வந்து நல்லா வாங்கி டெட்டால் போட்டு வாஷ் பண்ணி நீங்கள் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ஸ்வெட்டர்ஸ், ஒரு வேளை மழை காலமாக இருந்ததுன்னா ஸ்வெட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஸ்வெட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து குழந்தைங்க வந்து அடிக்கடி யூரின் போகும். ஸோ நீங்கள் வந்து வாட்டர் ப்ரூஃப் மேட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை கண்டிப்பாக மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் குழந்தைகளுக்காக நம்ம பவுடர் யூஸ் பண்ணுவோம், பவுடர், லோஷன், ஆயில், ஷாம்பூ, அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதை வந்து நான் வந்து ஹிமாலயா ப்ராடக்ட் தான் என் குழந்தைக்கு யூஸ் பண்ணேன். ஸோ நீங்கள் வந்து உங்களோட டாக்டரை சஜஸ்ட் பண்ணிங்க. அப்புறம் பேபி வைப்பர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதையும் வாங்கிக்கோங்க. எனக்கு வந்து சோப் வந்து டெடி பார் தான் என் குழந்தைக்கு பெஸ்ட்டு. உங்கள் டாக்டர் உங்களுக்கு என்ன சோப் வந்து சொல்கிறாங்களோ நீங்கள் அந்த சோப் வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் குழந்தைக்கு வந்து ஃபீடிங் பாட்டில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தை பிறந்ததையே பவுடர் பால் தான் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு ஃபீடிங் பாட்டில் கண்டிப்பாக வேணும், அதை எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து நீங்கள் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கணும்னு நினைக்கிறது நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அது இல்லாமல் வந்து உங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கக்கூடிய மேக்கப் செட் ஏதாவது இருந்தால் கூட எடுத்து வச்சுக்கோங்க. ரிலாக்ஸாக இருங்க, எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம், உங்கள் குழந்தைய பற்றியே யோசிங்க. குழந்தைங்க ரொம்ப இனிமையானது, என்ன சொல்லலாம், அதை வந்து நம்மளோட வார்த்தைகளால் நம்ம சொல்ல முடியாது. அந்த ஃபீலிங்கை வந்து நீங்கள் ஒவ்வொரு செகண்டும் என்ஜாய் பண்ணிட்டுருங்க. குழந்தைங்க வயிற்றில் இருக்கிற மூமெண்ட் வெளியே வந்ததுக்கப்புறம் உள்ளே இருக்கும்போது அந்த ஃபீல் கிடைக்காது.